ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது வரக்கூடிய ஆவணி மாத பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம், அதோட சில சிறப்பு அம்சங்கள், குறிப்புகள். ஏன்னா பிரதோஷம் பலவிதமான பிரச்சனைகள் நீக்குமானால் கண்டிப்பாக நீக்கும். அது ஒவ்வொரு பிரதோஷமும் ஒவ்வொரு விதமான விசேஷமான தன்மைகள் உடையது தான். ஏன்னா ஒரு சில பிரதோஷங்கள் அடின்னு எதுவும் சொல்லலைன்னு நிறைய அடியார்கள் அது மெசேஜ் மூலயமா கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த பிரதோஷத்தில் எதுவும் விசேஷம் இல்லையா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. அடின்னு சொல்லாததுனால பிரதோஷத்துக்கு எதுவும் விசேஷம் இல்லைன்ட்டு இல்லை. ஒவ்வொரு பிரதோஷமும் ஒவ்வொரு விதமான விசேஷமான தன்மைகள் உடையது, விசேஷமான அனுக்கிரக சக்திகளும் உடையது. சரி, அதன்படி இந்த ஆகஸ்ட் 25 செவ்வாய்க்கிழமை அன்று பிரதோஷம். அந்த பிரதோஷம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படி பார்த்தா, அந்த பிரதோஷத்தோட சில விசேஷமான குறிப்புகளில் முதல் குறிப்பு அப்படி எடுத்துட்டிங்கன்னா, ருண விமோச்சன பிரதோஷம். ருணம் அப்படின்றதே எல்லாருக்கும் தெரியும், வேதனையிலிருந்து விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதோஷமாக. ஏன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு பிரதோஷம் வந்தால் ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்ட்டு ஒரு பேர் அதுக்கு உண்டு. அதில் இன்னொரு விசேஷமும் அன்றைக்கி உண்டு, கூடா நாளும் இருக்குது. அதில் இன்னொரு விசேஷமும் இருக்குது, கரிநாளும் அன்றைக்கி மடத்து பஞ்சாங்கப்படி. கொடாநாள் கரிநாள்லாம் விசேஷமாக என்னப்பா அப்படின்னா, நம்ம தான் புதுசாக எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கக்கூடாது, செய்யக்கூடாது. பட் ஆனால் பூஜைகளுக்காக ரொம்ப ஏற்புடைய நாட்கள் இது. நம்மளை தோஷங்களில் இருந்து காக்கக்கூடிய காலங்களில் கரிநாளும் ஒன்று, கொடாநாளும் ஒன்று முக்கியமானது. இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய பூஜா பலன்கள் நிச்சயமாக நம்ம எந்த விதமான தவறான காலங்களில் எந்த விதமான காரியத்தையும் நம்ம செய்ய மாட்டோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி காலங்களில் நாம் ஏதேனும் ஒரு பூஜைகள் பண்ணணும். அதுக்குரிய பூஜைகள்லாம் நிறைய உண்டு. அதில் ஃபஸ்ட்டு இந்த கரிநாள் பிரதோஷம் வந்தாலே அதுக்குண்டு ஒரு சில விசேஷமான துதிகள் எல்லாம் உண்டு. தமிழ்லேயும் உண்டு, சமஸ்கிருதத்துலேயும் உண்டு. வாத்தியார் அற்புதமாக அதை சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு டிஸ்பிளேயில் வரும் அந்த மந்திரங்கள். அந்த மந்திரங்களை பிரதோஷ நேரம் முழுவதும் சொல்லுங்கள் அப்படின்றாரு. அதனால் என்னென்னா மனசஞ்சலம், மனவேதனைகள் தனியன்றாரு. பொதுவாகவே கரிநாள் அன்று கரிதோஷம் நீங்குவதற்காக நிறைய பூஜைகள் பண்ணலாம். சனீஸ்வரரை வழிபாடு பண்ணுறது எல்லாமே. அதில் ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி கரிநாள் பிரதோஷம் வந்துடுத்துன்னா இந்த மந்திரத்தை சொல்லி பிரதோஷத்தை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சனீஸ்வரரையும் வழிபாடு பண்ண சொல்கிறாரு. ஏன் இந்த இவ்வளோ முக்கியம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த கரிதோஷம் அப்படின்னா என்னன்ட்டு ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா? ஏதாவது ஊர்பட்ட தோஷம், இன்றைக்கி ஜோசியக்காரங்கிட்ட போனாலே ஊர்பட்ட தோஷத்தை சொல்லுவாங்க. நிறைய அதுக்கு பரிகாரங்கள், பிராய்ச்சித்தங்கள் அப்படிலாம் உண்டு. அது நிறைய இருந்தாலும் வாத்தியார் நமக்கு சொன்ன விஷயங்களில் இந்த கரிநாள் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா, அது கரிதோஷத்தை நீக்குவதற்கு உரிய ஒரு அற்புதமான காலம் அது. அப்போ கரிதோஷம்னா என்னப்பா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பொழுதுமே அடிக்கடிக்கு வெறுப்படைகிறது, ஒரு கோபம், யார் மேலேயாவது எரிஞ்சு விழுறது, இல்லை யாராவது நம்ம மேலே எரிஞ்சு விழுந்து நம்மளை டென்ஷன் ஆக்கி விட்ருவாங்க. இந்த மாதிரி ரொம்ப அதீதமாக, இது சாதாரணமாக எப்பொழுதுமே இந்த ஆஃபீஸில் அப்புறம் ஒரு சில முக்கியமான அலுவல்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கக்கூடியதா. பட் ஆனால் எப்பொழுதுமே அதிகமாக ஒரு வெறுப்பு, அதிகமான ஒரு கோபம், சொல் வாங்கிறதும் சரி, சொல்கிறதும் சரி, சொல்கிறது கூட சரி தான், இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கரிதோஷம் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு மனவேதனை மிகுந்து போச்சு, ஒரு அமைதியின்மை உண்டு அப்படின்றார் வாத்தியார். ஸோ அப்போ கரிதோஷம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். ஏன்னா மோஸ்ட்லி இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி எரிஞ்சு விழுறதும் சரி, நம்ம மேலே யாராவது கடிஞ்சிக்கிறதும் சரி. ஏன்னா இதுக்கு ரொம்ப கம்மியாக இல்லை, இன்றைக்கி நிறையவே உண்டு. அப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த தோஷத்தை நம்ம வச்சுருக்குறோம். பட் ஆனால் இதை எப்படி, இதுக்கான ரெமிடி தெரியாமலே போயிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ரெமிடி தான் இந்த கரிநாள் நம்ம செய்யக்கூடிய சனீஸ்வர பூஜைகளும் ஏனைய பூஜைகள்லாம், வாத்தியார் சொல்லிய பூஜைகள்லாம். அதுலேயும் இப்போ ரொம்ப அட் ப்ரெசண்ட்டு இந்த கரிநாளுக்கு பேரே என்னென்னா, ரொம்ப அற்புதமான பூஷண கரிநாள்ன்ட்டு வேறு வாத்தியார் சொல்லுவார். ஏன்னா சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ அவர் வக்ரகதி காலத்தில் ஒரு கரிநாள் வந்தாலே அதுக்கு அதீதமான பலன்கள் உண்டு. அதுவும் அது பிரதோஷ நேரத்தில் சேரும் பொழுது நம்மளோட எப்பேற்பட்ட மனவேதனைகள் தீர்வதற்கு குறைவதற்காவது அட்லீஸ்ட் ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் இந்த பிரதோஷத்துக்கு ஃபஸ்ட்டு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அடுத்து இந்த கூடாநாள் பார்த்துட்டிங்கன்னா, கூடாநாள் ஒரு மிகப்பெரிய வேதனை அப்படின்ட்டு தான் சாஸ்திரமும் சொல்லுது, வாத்தியாரும் சொல்கிறாரு. அந்த நாளில் நம்ம எதுவும் தெரியாமல் அறியாமல் எப்பொழுதுமே ஒரு நல்ல நல்ல பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஒரு அஸ்ட்ராலஜரை கைடன்ஸாக எப்பொழுதுமே வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒன்று சின்ன சின்ன காரியங்கள் எதையும் பண்ணணுன்னா அவங்க அதுக்கான காலங்களை ஆப்டாக அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் ஆப்டாக பார்த்துட்டு தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் நிறைய பாமரர்கள் இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜோதிடரை நாட முடியாது இல்லையா? அப்போ தெரியாமல் ஏதேனும் பண்ணிட்டா கூட, அதுலேயும் கூட நாளில் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய வேதனை தானே. ஸோ அது பிரதோஷத்தோடு வரும்பொழுது, கூட நாள் வரும்பொழுது சுவாமி மனம் இறங்கினா அந்த தோஷத்துக்கும் ஓரளவுக்கு விடுதலை உண்டு. சரி, இது ரெண்டு பாயிண்ட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்படி அடிக்கின்றே போகலாம். ஒரு 3 பாயிண்ட்டோடு முடிச்சுக்குவோமே. அடுத்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் ஒன்று உண்டு. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடத்தோட கடைசியான 2-3 பாதங்களில் தான், அந்த 2 பாதங்களில் தான் இந்த பிரதோஷமே வரும். அதனால் என்னப்பா அப்படின்ட்டு கேட்குறீங்களா? அந்த உத்திராடம் கடைசி 2 பாதம், திருவோணம் ஃபஸ்ட்டு 2 பாதம் பார்த்துட்டிங்கன்னா அபிஜித், அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் அதுதான். அந்த 4 பாதங்கள் தான் அபிஜித் திருநக்ஷத்திரம். அபிஜித்தை பற்றி ஊர்பட்ட மெசேஜ் ஆல்ரெடி வந்துடுது. ஆனால் அது வாத்தியார் அருளிய விஷயந்தான் அபிஜித்தை பற்றி. அது நிறைய பேரும் சொல்லிட்டாங்க. என்ன ரொம்ப இம்பார்ட்டன்னா, அந்த அபிஜித்தில் பண்ணக்கூடிய எந்த பூஜையாகட்டும், எந்த தான தர்மங்கள், எந்த காரியமே பன்மடங்கு நிச்சயமாக பலன்களை கொடுத்தே தீரும். அதுதான் அந்த காலத்தோட நியதி. அதன்படி இந்த பிரதோஷம் அபிஜித் பிரதோஷமாக ஹைலைட்டாக நமக்கெல்லாம் அமைஞ்சிடுது. ஸோ இப்படி அநேக விதமான விசேஷங்களுடையது தான் இந்த பிரதோஷம். ருண விமோச்சன பிரதோஷம், கரிநாள் பிரதோஷம், கூடாநாள் பிரதோஷம், அபிஜித் பிரதோஷம், இப்படி எக்கச்சக்கமாக இந்த பிரதோஷத்துக்கு நிறைய விஷயங்கள் உண்டு. வாத்தியார் அருளிய விளக்கங்களும் எக்கச்சக்கமாக உண்டு. ரொம்ப நேரம் உங்களை மொக்க போட்டு கஷ்டப்படுத்த விரும்பல. ஸோ ஆக மொத்தம் இந்த பிரதோஷத்தை வழக்கம் போல் எதுவும் தகவல் வரலையே, அதனால் ஒரு சிம்பிள் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. தகவல் எப்பொழுதுமே அடியினால் எப்பொழுதுமே கொடுக்க முடியுமான்றது கொஞ்சம் சிரமந்தான். அப்படி கொடுக்க முடியலனா கூட பிரதோஷத்தெல்லாம் எப்பொழுதுமே யாருமே தவற விடாமல் அட்டன் பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு தயிர் சாதத்தை நிறைய தானம் பண்ணுங்க அந்த பிரதோஷம் முடிகிற வேலையில். ரொம்ப விசேஷம். ஏன்னா நிறைய நோய்கள்லாம் நீங்குவதற்கு இந்த ஆவணி மாத பிரதோஷத்தில் தயிர் சாதம் தானம் விசேஷம். ஸோ அதையும் நாம் முயற்சி பண்ணுவோம் குருவர்களால். ஓம்.